கண்டிச்சா பையன் எந்த நிலைக்கு போயிடுவானோ அப்படின்னு ஒரு நிலை. ஆசிரியர்களை கண்டிச்சு கொண்டிருக்காங்க. வருத்தத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு முக்கிய நபர் ஒருத்தர் 3 நாள் முன்னால ஒரு மக்களுக்கு செய்தி வந்தது, மாணவர்கள் கண்டிக்க கூடாது, அப்படி ஏதாவது தவறு செய்தால் காவல் நிலையம் சென்று புகார் செய்வது. எந்த விதத்துல யாரு? ஆனா இங்கதான் குடும்ப காவல் நிலையம் பக்கத்துல போய் சொல்றாங்க. பக்கத்தில் இருக்கிற பகுதியெல்லாம் காவல் நிலையம் வந்ததுன்னா எந்த ஆசை வர முடியும்? ஆண்களுடைய போட்டு வர முடியும்? ஒரே மாணவர்களை கண்டிக்க ஆசிரியர்களுக்கு உரிமை வேண்டும். நான் கண்டிச்சிருக்கிறேன். 10ல் 2 பேர் ஏதாவது போவா பேசி நியாயமான கண்டிப்புனா படித்த மாணவர் இன்றைக்கு எங்களுக்கு மரியாதை சொல்லுங்க. சார் நீங்க சொன்னீங்க அப்படி பல சம்பவம் நான் சொல்ல பெருமையாக எடுத்துக்கிறாங்க. ஒரே ஒரு சம்பவம், நான் ஒரு மாவட்டம் அடிச்சு எடுத்து எங்கள் பஜாரில் பார்த்து சொன்னேன். 73 என்னை கண்டிச்சிங்க சார். பேர் சொல்ல தெரியப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் போலீஸ் நிறைய பேர் சப் கலெக்டர் இருக்கார். அவரை நேரம் சொல்லியிருக்கார். ஏன் சொல்றேன்னா கண்டிக்காம எப்படி பயிர்ப்பாங்க. நான் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளை சேர்க்கின்ற பெற்றோர்கள் சொன்ன வார்த்தை கண்ணை மட்டும் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்றது வேண்டும், கல்வி முன்னேறுவதற்கு உரிய வேண்டும் என்ற தீர்மானத்தை போது தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னோடியா சத்தியமூர்த்தி கண்டிக்கிட்டா யாரும் மாணவர் போய் உள்ள பெரிய போலீஸா அவருக்கு கட்டிக்கா அழைக்கிறார். அது மட்டும் இல்லைன்னா எப்படி மாணவர் யோசிப்பாரு. மாணவன் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டீனேஜ் பிள்ளைங்க அவர் நிச்சயம் அவங்க மனப்பட்டுக்கு மாறதான் செய்யும். அந்த நேரத்தில் மழை மாற்றம் செய்ய வேண்டும். அதுக்கு அனுமதி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆகவே கண்டிப்பதற்கு கல்வியின் தரம் முன்னேற ஆசிரியர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்று இங்கே எஸ்எல்சி தீர்மானம் போடுகிறது. தீர்மானத்தை தைரியமாக தமிழ்நாடு முழுக்க அந்த செய்தி போகணும். ஆனால் உண்மையில பாராட்ட வேண்டும். நீதிபதி சந்துரு அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். மாணவர்களை தண்டிக்க அல்ல கண்டிப்பதற்கு உரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே நான் வராத நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கண்டிக்கலன்னா பையன் என்ன ஆகும்? மதிக்க மாட்டாங்க. அவருடைய விளையாட்டுக்குள்ள ரொம்ப காலம் வரக்கூடிய காலம் மோசமாக போயிடும். அப்படி செல்போன் அடிமை எத்தனையோ இருக்கு. நாங்களாம் இருக்கும்போது சினிமா இருந்தது. இப்போ சினிமாவெல்லாம் யாரும் போகிறதில்ல. கேட்டெல்லாம் ஜாலி தான். வீட்டிலேயே டிவி இருக்கு. அதனால செல்போன் இருந்தது. அந்த செல்போனை கொடுக்காது. பள்ளிக்கூடம் வரும்போது அந்த கொடுக்காது. அழுவ ஆரம்பிச்சோம். அது நீங்க தான் சமாளிச்சோம். என்னன்றது சொல்லவே கஷ்டமா இருக்கு. இப்போ 23 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன பிரயோஜனம்? அதை வச்சு பாடம் நடத்துறதுக்கு இடம் கிடையாது. வேறு 2 வகுப்பு கட்டலாம். அன்பரை கொடுத்துருக்காங்க. இன்னும் கட்டிக்க வேலை ஆரம்பிக்கிறேன். முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தாலும் அது ஒரு கோவில் இல்லாமல் நாம் அதுக்கு ஒரு தீர்மானம் போடணும். இந்த பள்ளியிலே 2 வகுப்புகள் கட்டுவதற்கு இந்த வேளாண்மைக்கு தீர்மானிக்கிறது என்ற ஒரு தீர்மானத்தை போட வேண்டும். அந்த தீர்மானத்தை தலைமை ஆசிரியர்கள் தயவுசெய்து குறிப்பெடுத்து யார் யார் நடக்கணுமோ நகராட்சி கமிஷனர் கலெக்டர் எங்கே நடக்கணுமோ அது கேட்டு கண்டிப்பதற்கு தீர்மானம் போட்டுக்கிறார். அதாவது நானும் தீர்மானத்தை முன்னோடியா இருக்கணும். கண்டிக்காம யார் வளர்க்க முடியும் சொல்லுவாங்க. உரிமை வழங்காத விஷயம் அடக்கி வழங்காத பிள்ளைகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிக்கணும். மாணவர்கள் கண்டிக்கிறதே இல்லை. கண்டிச்சாதான் மாணவர்கள் உருப்பொழுது. அதனால நான் நானே முறையிலே அப்படின்னு சொன்னா எல்லாம் தூக்குவாங்க. கண்டிக்கிறா கரும்பட்டு அடைக்கலாம் சொன்னா உடனே பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் நீங்க தான் பள்ளிக்கு வந்துடுறாங்க. டீச்சர் நானே என் பையனை திட்டுறது இல்லை, நீங்க எப்படி திட்டலாம்? என்ன செய்யுங்க டீச்சர்? மற்ற பசங்களாம் பாராட்டு டேய் கொஞ்சம் என்ன ஆச்சு? இன்னொரு பத்திரிகையில் படிச்சேன். நாமக்கல்லில்
ஒரு மாணவன் வேலை முடிஞ்சு வகுப்பு போயிருக்கான், ஒரு செருப்பு காணல. உண்மையா அந்த பத்திரிக்கை அவன் கேட்டு நான் ஒரு செருப்பு ஒரு பையன்